சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். என்னவா இருக்கும்? பில்லு 43,000 ரூபாய் காலி. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் Realme 10 சீரிஸ் கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. வாங்கியாச்சு. Realme 10, Realme 10 Pro Plus 5G. அந்த ப்ரோ வேரியன்ட் மட்டும் ஏன் வாங்கல, எதுக்கு வாங்கல, அண்ட் இதோட அன்பாக்சிங் எல்லாத்தையும் தனி வீடியோல பார்க்கலாம். இப்போ Realme 10 மேல தான் நிறைய பேருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. இப்போ போய் ஒரு 4G போன் லான்ச் பண்ணிருக்காங்களே, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா எப்படி இருக்கும், 15,000 ரூபாய்க்கு அந்த போனை வாங்கலாமா அப்படின்ற பல கேள்வி இருக்கு. லெட்ஸ் அன்பாக்ஸ். நம்பர் 1 காணோம். Realme 10 போட்டிருக்காங்க. இங்க ஸ்பெக் இருக்கு. மோஸ்ட் ட்ரஸ்டட் டெக்னாலஜி பிராண்டா. யூஷுவல் கேஸ் தான்ப்பா. பேப்பர் சிம் எஜெக்டர் செம்மையா இருக்குங்க. டிசைனு பிரீமியம் ஃபீல் கொடுக்குதுங்க. லுக்கு செம்மையா இருக்கு. லைட்ல படுறப்ப ஒரு மாதிரி கிரேடியன் ஃபினிஷா ஒரு மாதிரி நிறைய கலர்ஸ் தெரியுது. நைஸ் 33 வாட்ஸ் அடாப்டர், USB to Type C கேபிள். 2 days later 14,000 ரூபாய். இல்ல என்கிட்ட இருக்குது ஆக்சுவலா 8GB வேரியன்ட் 17,000 ரூபாய். இந்த விலைக்கு Realme என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா அவங்களோட வெப்சைட்லேயே போய் பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் இன் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் இன் கிளாஸ் டிஸ்பிளே எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஃபீலிங் தரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிஜமாவே அந்த அளவுக்கு இருந்துச்சா அப்படின்றத சொல்லிரவா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சரி, ஓப்பனாவே சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க SoC பாத்தீங்க அப்படின்னா MediaTek Helio G99. இது ஒரு 4G போன் தான், 5G எல்லாம் இல்ல. சோ 4G ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா போன் தேடுவாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த Realme 10 அப்படின்னு Realme கிளைம் பண்றாங்க. பட் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, Realme 8 பாத்தீங்கன்னா ஒரு 5G போன், Realme 9 4G, Realme 10 பாத்தீங்கன்னா 4G. ஏன் ரிவர்ஸ்ல போறாங்க அப்படின்றத எனக்கு குழப்புது. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா போன ஜெனரேஷன்ல வந்து நல்ல அப்கிரேட். இது வந்து ஆன் பேப்பரா பாத்தீங்க அப்படின்னா Realme 9ல வந்து Snapdragon 680 யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுல இருந்து CPU பர்ஃபார்மன்ஸ் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பவர் எஃபிஷியன்சியுமே பாத்தீங்க அப்படின்னா இதுவும் 6 nm ப்ராசஸர் அப்படின்றதுனால 20% இன்னும் கம்மியா இருக்கும். அதனால பேட்டரி லைஃப் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். GPU நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ கேம்ஸ்னு வரையில ஒரு சில கேம்ஸ் வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். HD செட்டிங்ஸ்ல ஓரளவு ஸ்மூத் கேம் பிளே கிடைக்குது. சோ பெருசா லாக் ஆகிற மாதிரி இருக்கு, ஃப்ரேம் டிராப் ஆகிற மாதிரி இருக்கு, போன் ஹீட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பஞ்சாயத்துனா இப்போதைக்கு ஃபீல் ஆகல. கேம் பிளே 14,000 ரூபாய்க்கு பெருசாலாம் உங்களால எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு ஏத்தாப்புல கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டுமே Realme 9 கம்பேர் பண்றப்ப கிட்டத்தட்ட 1 லட்சம் ஸ்கோர் கிட்ட பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதனால இந்த பட்ஜெட்ல பர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா ஹேண்டில் பண்ணுது. பர்டிகுலர்லி மல்டி டாஸ்கிங், ஒரு 10 to 12 ஆப் வந்து கண்டினியூவா நம்ம மல்டி டாஸ்கிங்ல யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் அதையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணுது. பிகாஸ் UFS 2.2 LPDDR4X RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு அப்படின்றத தாண்டி நம்ம ஏதாவது கேம் விளாடுறோம் அப்படின்னா கூட அதையும் பாத்தீங்கன்னா சூப்பரா ஹேண்டில் பண்ணும். 464 8 அப்படின்ற 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. விலை என்னன்றத முன்னாடியே சொல்லிருந்தேன். 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இன் கேஸ் மெமரி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா டெடிகேட்டடா மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கு. RAM இன்க்ரீஸ் பண்றது அப்படினாலும் டைனமிக் RAM, அதாவது RAM பிளஸ் டெக்னாலஜி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. சோ அதை யூஸ் பண்ணி 4GB னா 8GB RAM யூஸ் பண்ணிக்கலாம், 8GB னா 16GB RAM யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா, உங்களுக்கு 4G வேணுமா 5G வேணுமான்றத நீங்க தான் சூஸ் பண்ணணும். பட் இந்த Realme 10 ஓட பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த G99 பிளஸ் AMOLED டிஸ்ப்ளே அப்படின்ற இந்த காம்போ மோஸ்ட்லி எந்த பிராண்ட்லயுமே பாத்தீங்கன்னா பெருசா கிடையாது. பிரைட்னஸ் சூப்பரா இருக்கா, இத்தனைக்கு நான் அவுட்டோர்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்கங்க கிளார் இருந்தாலும் விசிபிலிட்டி சூப்பரா இருக்கு. பிகாஸ் 1000 nits பீக் பிரைட்னஸ் இருக்கு. பட் 90 Hz தான் ரெஃப்ரெஷிங் ரேட், 360 Hz டச் சாம்பிளிங் கொடுத்திருக்காங்க. இந்த ரெஃப்ரெஷிங் ரேட்ல எல்லாத்துக்குமே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அதை ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யூசுவலா இந்த பட்ஜெட்ல எல்லா போன்லயுமே கார்னிங் Gorilla Glass 3 இருக்கும். இங்க கார்னிங் Gorilla Glass 5 கொடுத்திருக்காங்க. பெட்டர் ப்ரொடெக்ஷன், ஓவராலா டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு பாக்குறதுக்கு அப்படின்றப்ப மீடியா கன்செப்ஷன்ல கேம் விளையாடுறப்பலாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ், டீடைலிங், பாக்குறதுக்கு வியூவிங் ஆங்கிள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக் ஆல்சோ குட். பட் இங்க விலையை குறைச்சதே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், கேமரா, இந்த மாதிரி சில விஷயங்களை தூக்கிட்டான். அப்புறம் பெருசா 2 கேமரா, மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், ரெண்டாவது நேத்தி கண்ணுக்கு எல்லா பிராண்டும் கொடுப்பாங்களா அதே மாதிரி 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் கொடுத்துருக்காங்களா. இந்த மாடியூல் இல்லாம இப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், பார்க்க ஒரு மாதிரி லுக்கா இருந்திருக்கும். ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சோ இந்த 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் நல்ல பஞ்சியா இருக்கு. கிளாரிட்டி நல்லா வேணும் அப்படின்றப்ப அந்த 50 மெகா பிக்சல் மோட்னே ஒன்று இருக்கு, அதுல இருக்கிறப்ப டீடைலிங் நல்லா இருக்கு. இங்க கேமரால பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நிறைய ஃபில்டர்ஸும் இருக்கும். ஆல்சோ JPEG மட்டும் இல்லாம ரால போட்டோ எடுத்து எடிட்லாம் பண்றது அப்படின்னா இந்த மோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நான் எதிர்பார்க்காத நைட் போட்டோகிராஃபில எடுக்கிற போட்டோ வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காதுன்னு நினைச்சேன். நைட்ல எடுக்கிற போட்டோ பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா இருக்கு. செல்ஃபியுமே பாத்தீங்க அப்படின்னா லோ லைட்ல ஓரளவு நல்லா இருக்கு. ஜூம் பண்ணா பெருசா டீடைல் இல்ல, லைட்டா வந்து அந்த ஸ்மட்ச் பண்ண மாதிரி, ஆயில் பெயிண்டிங் பண்ண மாதிரி தான் இந்த போட்டோஸும் இருக்கு. ஆனா பகல்ல செல்ஃபி எடுத்தோம் அப்படின்னா ஓரளவு நீட்டா இருக்கு, டீடைலிங்கும் லைட்டா தெரியுது. வீடியோன்னு வரையில பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயுமே 1080p 60p எடுத்துக்கலாம். டூயல் வியூ அப்படின்ற ஒரு மோட் இருக்கு. அதாவது ஃப்ரண்ட் பேக் 2 கேமராவை சேர்த்து யூஸ் பண்றதா சேர்த்து யூஸ்
பண்ணிக்க முடியும். வீடியோ பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல, அதுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஷேக் வந்து நீங்க எடுக்கிறப்ப நல்லா ஃபீல் பண்ண முடியும். பட் 14,000க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோஸ் வீடியோஸ் அப்படின்றது இந்த கேமரா ஓகே தான். இதை தவிர 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஃபுல்லா சார்ஜ் ஆக ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். சார்ஜுமே பாத்தீங்க அப்படின்னா தாராளமா ஒரு நாள் வச்சு தான் ஓட்ட முடியும். என்ன மாதிரி இல்லாம நார்மல் யூஸ்க்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1.5 நாள் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. பட் இந்த சிங்கிள் ஸ்பீக்கர்லேயே பாத்தீங்க அப்படின்னா 200% வந்து வால்யூம் இருக்க மாதிரி ஒரு செட்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா செம்ம லவுடா இருக்கு. கிளாரிட்டி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஏதோ ஒரு டப்பாக்குள்ள வச்சு பாட்டு கேட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த ஸ்பீக்கர்ல கிடைக்குது. 3.5 mm ஜாக் இருக்கு. ஸோ ஓவராலா ஃபோன் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 178 கிராம். இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஆல்சோ ஒரு கையில யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. சேட் பண்றப்பலாம் பாத்தீங்க அப்படின்னா கையில வச்சிருக்கிறது கன்வீனியன்ட்டா இருக்கு. இந்த பாக்ஸி ஸ்டைல் அப்படின்றதுனால இப்போ வர எல்லா ஃபோனுமே அதே மாதிரி தானே இருக்கு. அப்படியே பழகிருச்சு. 2 கலர்ல அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் பிளான் பண்ணலாம் வாங்கல, யதார்த்தமா கைக்கு வந்ததே பாத்தீங்கன்னா இந்த கலர் தான். இதுவே பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. விலை ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 14,000 17,000க்கு இந்த போன் வர்த்தா? ரியல்மி சொன்னது உண்மைதானா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் இன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னது இந்த பட்ஜெட்ல 4Gல ஓகே. பெஸ்ட் இன் கிளாஸ் டிஸ்ப்ளே அப்படின்னு சொன்னது 98 AMOLED டிஸ்ப்ளே, அதுவும் 14,000 ரூபாய்க்குள்ள இந்த காம்பினேஷனோட பாக்குறப்ப குட். ஆனா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் பண்ணுச்சு. ஆனா ஒரு சில இடங்கள்ல கோட்டை ஓட்டமா தோணுச்சு. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்கலாம், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் அவங்க சொன்னது ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். இப்போ இந்த போனை பாக்குறப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, எனக்கு 4Gல நல்ல பர்ஃபார்ம் பண்ற AMOLED டிஸ்ப்ளேயோட ரியல்மில தான் எனக்கு போன் வேணும்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த போன் செட் ஆகும். பட் என்ன மாதிரி 8GB வேரியன்ட் ட்ரை பண்றதுக்கு பதிலா 4GB வேரியன்ட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து வெரி ரீசனபிள். பட் எப்பயும் போல யுவர் சாய்ஸ். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ்.